பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரேப்ஸை வாங்கி வந்து வீட்டில் வச்சிருக்காரு. அதில் பாதியை சாப்பிட்டாச்சு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம விட்டு அவன் சாப்பிட்டு தீத்துருவாங்க. ஸோ இதை வச்சு சூப்பராக ஒரு ட்ரிங்க் செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு இதை நல்லா பிச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க. பிச்சை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவுட் சைட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வர நல்ல அட்மாஸ்ஃபியரில் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. அதனால் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ க்ரீன் அண்ட் பிளாக் ரெண்டும் மிக்சிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த கிரேப்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி உரல் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 புதினா, அதாவது மின்ட்டு, அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மசிச்சுக்க போகிறேன். நான் கையாலே தான் மசிக்க போகிறேன். ஏன் மிக்சியில் போட்டு மசிக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க. பட் அது 1-2மா ஃப்ளேவர் இறங்கி தான் இருக்கும். பட் 1-2மா இருக்காது. எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுச்சு, அதனால் நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி பண்ணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மின்ட் ஃப்ளேவர்லாம் இறங்கி இந்த மாதிரி 1-2மா இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் மின்ட்டோட அந்த லீஃபில் உள்ள அந்த சாரெலாம் எப்படி இறங்கி இருக்குன்னு. ஸோ இதை அப்படியே நல்லா மசிச்சதுக்கப்புறம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து பவுடர் சுகர், நார்மல் சுகர்னாலும் ஓகே, நான் இதுக்காக பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருந்த மக்களே, சுகரை பவுடராக அரைச்சி அதை ஆட் பண்ணிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசிச்சு வச்சுருந்த ஜூஸ் அந்த ஐஸ் கட்டி போட்டுட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோடா, ஸோ இந்த சோடாவை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோடா தான் டேஸ்ட்டு. உங்களுக்கு 7up கிடைச்சாலும் ஓகே, பட் இந்த சோடா ஆட் பண்ணது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெக்கரேட்லாம் பண்ணிடுவோம். புதினா இலையை வச்சுட்டு அண்ட் தென் கிரேப் சீம் பார்த்திங்கன்னா அதில் வச்சாச்சு. அண்ட் தென் ஸ்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிரேப் மொஜிட்டோ எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்கலாம் வாங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்.